ஆனந்தி சீக்கிரமே உண்மையை கண்டுபிடிச்சு அன்பை வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இதான் நடக்க போகுது. ஆனந்திக்கு இப்ப அடுத்தடுத்து க்ளூ கிடைச்சிருக்குது. இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணாகரனுக்கு இந்த கொலை விஷயத்துல, அதாவது ரகுவோட மர்டர் விஷயத்துல ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ற டவுட் ஆனந்திக்கு இருந்தது. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இதுல மித்ராவோட தலையீடு இருக்குது அப்படின்றதே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு தான் மித்ராவை பாக்குறதுக்காக போறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கருணாகத்தை அடிச்சு போட்டு இதுக்கப்புறம் என் வழியில வந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மித்ராவை பார்க்க போறாங்க. அண்ட் இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா இங்கிட்டு துளசி வந்து ஒரு ஆகாத சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆனந்தி கிட்ட கையெழுத்து வாங்கி நம்ம அன்புக்கு டைவர்ஸ் வாங்கி தர போறாங்களா ஆனந்திட்ட இருந்து. சோ இது ஒரு கேவலமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத அவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்குவாங்கன்னு வைங்களேன். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆனந்திக்கு சின்ன சின்ன க்ளூ கிடைச்சிருக்குது. அண்ட் அதை தொட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ மித்ரா பார்க்க போயிருக்காங்க. மித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன ஆனந்தி எதற்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா என் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. அப்போ மித்ரா கிட்ட கேக்குறாங்க ஆனந்தி, இங்க பார், நான் திரும்பவும் கேட்கிறேன், இந்த பிரச்சனையில உன்னோட தலையீடு எதுவும் இருக்குதா? ஏன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது கருணாகரனுக்கு இதுல சம்பந்தம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஜெயக்குடி அக்கா கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை நான் வச்சே நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் இப்போ அவங்களுக்கு பணம் கொடுக்கறது யாரு? கண்டிப்பா யாரோ ஒரு ஆள் பணம் கொடுக்கணும். கொடுக்காம அந்த அக்கா கிட்ட வந்து அவளை பணத்தை கொடுக்க முடியாது அவனால. ஏன்னா அவனும் இங்க கூலிக்கு தான் வேலை பார்க்கறான் அப்படின்றதுனால. சோ கண்டிப்பா அவளை பணம், அவன் கொடுக்கிற பணம் அவனால கொடுக்க முடியறது கிடையாது. யாரோ கொடுத்து தான் அவங்க கொடுக்குறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் மித்ராவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆனந்தி வந்து உண்மையை கண்டுபிடிக்கிற கிட்ட ஸ்டேஜ்ல நெருங்கிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி ஆனந்தி கேட்டதுல அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா அது, இவன் வந்து இப்படி கேட்டுட்டா, ஒருவேளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்ற விஷயம் அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவ என்ன பண்றா அப்படின்னா ஒலட்டி விட தான் பாக்குறா. ஏன் ஆனந்தி இப்படி கேட்கிற? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா நான் உனக்கு சொல்ல மாட்டேனா? என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை அப்படியே பிரச்சனையை பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒலட்டி விட்டுட்டா. இது வந்து ஆனந்திக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இவன் ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி ஆனந்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மித்ரா இங்க சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஆனந்திக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை மித்ராவுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது, ஒருவேளை சம்பந்தமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எந்த முடிவும் அவங்களால எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கருணாகரன் தான். ஏன்னா கருணாகரனை வந்து குறி வச்சுட்டாங்க நம்ம ஆனந்தி. ஓகே, இந்த விஷயத்துல ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்ற விஷயம் ஆனந்திக்கு தெரிய வந்துருச்சுன்றதுனால ஆனந்தி வந்து அவனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, இவனுக்கு கண்டிப்பா ஏதோ உண்மை தெரியும், ஆனா அவன் சொல்ல மாட்டான், அவன் வாயால அவன் சொல்ல மாட்டான். அவங்க கிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆனந்தி யோசிப்பாங்க. அண்ட் சீக்கிரமே அதற்கான முயற்சியில தான் அவங்க இறங்க போறாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் விட்டா ஒட்டுமொத்தமா கதைக்கிழமை மாறிடும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால இப்ப கிடைச்சிருக்கிற பாயிண்டை வச்சு நம்ம ஆனந்தி என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, கருணாகரனுக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்குது, கருணாகரனுக்கு பணம் கொடுக்கறது யாரு, அதை ஜெயக்குடி அக்கா கிட்ட கொடுக்க சொல்றது யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும். அவங்க இறங்கி இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ல அவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா கருணாகரன் என்ன செய்ய போறான், அவன் எதுக்காக ஜெயக்குடி அக்காட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். பட் கடைசி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இவ சொன்ன விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாம ஆனந்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறுத்துடா அப்படின்ற மாதிரி சொல்லி போய் ஜெயக்குடிட்டையும் பேசிட்டாங்க. பட் எந்த பிரோஜனமும் கிடையாது. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.